முதல் நாள் பழைய சோறு நல்லா ஒரு தட்டு நிறைய இருக்கணும். அதாவது இவ்வளோ பெரிய தட்டாக இருக்கணும். தட்டு நிறைய முதல் நாள் பழைய சோறு. அதை உப்பு போட்டு நல்லா பிசிஞ்சுடணும். அது நடுவில் ஒரு பள்ளம் பண்ணி அது நிறைய தயிர் குத்தணும். தயிர் குத்தி அந்த அந்த பாத்திரத்தில் அப்படியே அந்த சாதம் அந்த தயிர் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதை குழந்தைகளை உட்கார வச்சு இப்படியே ஒரு 3 வாட்டி, அப்புறம் இப்படியே ஒரு 3 வாட்டி நல்லா சுற்றிடும். அப்புறம் நேராக 2 வாட்டி 3 வாட்டி அப்படி சுற்றிட்டு அந்த சாப்பாட்டை கொண்டு போய், அதாவது நம்ம வீட்டுக்கு பேக் சைடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சைடில் மரம் செடி கொடிகள் எதாவது இருக்கும் இல்லையா, அந்த மரத்துக்கு கடையில் வச்சுட்டு வந்துடும். குழந்தைகள்லாம் கூட ஆக்ஷன் போகக்கூடாது, நம்ம மட்டும் போய் வச்சுட்டு வந்தோம். அது எதாவது நாய் பூனை ஆணி எது வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டோம். இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா, சில குழந்தைகள் பயப்படுவா. நைட்டில் காரணம் இல்லாத பயப்படுவா. காரணம் இல்லாத எழுந்து உட்காந்து பதட்டமாக இருப்பாள். இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட அதெல்லாம் நல்லா நீங்கி போகிறதுக்கு இது ஒரு பரிகாரம். ரெண்டாவது என்னென்னா, அப்படி சாதம் சுற்றி வைக்கிறதுனால குழந்தைகள் சாப்பிட்ற உணவு நல்லா ஜீரணமாகி அவள் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்கிறது ஒரு கருத்து உண்டு.